கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் இறையஞ்சி கேட்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை குற்றங்களை மறைப்பானாக, மன்னிப்பானாக. நாளை மறுமையிலும் இம்மையிலும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பெற்ற கூட்டமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. இந்த சமுதாயத்துடைய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கி கண்ணிய மிகுந்த சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்குவானாக. ரமதானும் இறையச்சமும். அன்பிற்கினியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய, அல்லாஹ் இந்த சமூகத்தின் மேல் விதித்த ஒரு கடமையில் 4வது கடமையாக கருதப்படுவதுதான் நோன்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் இதை அவனது புத்தகத்தின் மூலியமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் மூலியமாகவும் இதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஃபுரித அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்படுகிறது. குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னாள் சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு, நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா, அல்லாஹ் கொடுத்த அத்துணை சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான். அது போன்று குதிப அலைக்கும், உங்கள் மீதும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யாருக்கு? யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டால். பதில் என்ன? அவர்கள் யார்? முஸ்லிம்கள். எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். நோன்புடைய விஷயத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் நிபந்தனை, அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்குகிறான். ஏதோ விருப்பத்திற்கோ, ஏதோ மனதிற்கு விருப்பமாக இருந்தால், கால அவகாசம் கிடைத்தால் நோற்பதற்காக நோன்பு அல்ல. நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ நோன்பை நோற்றே ஆக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் இதை நிபந்தனையாக கொடுத்திருக்கிறான். இன்கான முஸ்லிமன் வ ஆகிலன் வ பாலிகன் வ ஹுர்ரன் வ முஸ்ததீஅன் வலா முசாஃபிரன் வலா மரீதன், யார் யார் அறிவுள்ளவர்களாக, யார் சக்தி உள்ளவர்களாக, யார் வயதை கடந்தவர்களாக, யார் பயணத்தில் இல்லையோ, யார் நோயாளியாக இல்லையோ, எந்த ஒரு பெண் ஹைதுடைய காலத்தில் இல்லையோ, இந்த ஷருத்தை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான். எவன் ஒருவன் நோன்பை விடுகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் நிபந்தனையை தகர்த்தெறிந்தவன், அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டத்தின் கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم بني الاسلام على خمس, இஸ்லாமிய மார்க்கம் 5 கடமைகளின் மேல் நிறுவப்படுகிறது, 5 தூண்களின் மேல் நிறுவப்படுகிறது. புனிய இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். ஷஹாதத்தை, 2 சாட்சிகளை அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டும். முதல் சாட்சி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவனே உன்னை தவிர வணங்க தகுதியானவன் இல்லை என்று நான் உனக்கு சாட்சி கொடுக்கிறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்கள் உன்னுடைய தூதர் ஆவார்கள் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். அடுத்து என்ன நிறைவேற்ற வேண்டும்? வ இகாமிஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்ட வேண்டும். வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமதான் வ ஹஜ்ஜில் பைத மன் இஸ்ததஅ இலைஹி சபீலா, நோன்பு நோக்க வேண்டும். ரமதானுடைய மாதத்திலே யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ் செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் தூண்களாக கூறியவை. இந்த தூணில் எந்த ஒரு தூணை எடுத்து விட்டாலும் சரி, இந்த ஷருத்தில் எந்த ஒரு ஷருத்தை நிறைவேற்றவில்லை என்றாலும் சரி, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல.
ஒருவன் ஷஹாதத்தை கூறி தொழவில்லை என்றால், ஜக்காத்தை கொடுத்தாலும் நோன்பு நோற்றாலும் அவன் ஹஜ் செய்தாலும் அவன் முஸ்லிம் அல்ல. எவன் தொழுது எவன் கலிமா கூறி ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையோ அவன் முஸ்லிம் அல்ல. எவன் 4இல் 1 இழந்தாலும் அவன் முஸ்லிமாக கருதப்பட மாட்டான் அல்லாஹ்வுடைய பார்வையில். நம்முடைய பார்வையில் தொழுகை இல்லாதவர்கள் முஸ்லிம்கள், நம்முடைய பார்வையில் ஜக்காத்து கொடுக்காதவர்கள் முஸ்லிம்கள், நம்முடைய பார்வையில் நோன்பு நோக்காதவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வின் பார்வையில் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது நோன்பை கடமையாக்குகிறான். ரமதான் எதற்கு கடமையாக்குகிறான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். உங்கள் உள்ளமும் செயல்களும் அல்லாஹ்வை அஞ்சியதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான். எதற்கு நோன்பு கடமை இல்லை? பசியை உணர்வதற்காக நோன்பு கடமை இல்லை. எவன் பசியை உணர்வதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறானோ, எவன் வறுமையை உணர்வதற்காக, ஏழைகளின் பசியை உணர்வதற்காக நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்கிறானோ, இவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாடக்கூடியவன். அல்லாஹ் சொல்லுகிறான் நோக்கத்தை. நோன்பை உங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருப்பது எதற்காக? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்ற காரணத்திற்காக. வேறு எந்த நோக்கமும் இல்லை. பசியை உணர்வதற்காகவோ, ஏழையின் வறுமையை உணர்வதற்காகவோ, கஷ்டத்தை அனுபவிப்பதற்காகவோ, காலையிலிருந்து மாலை வரை பசியை உணர்வதற்காகவோ அல்லாஹ் நோன்பை கடமையாக்கவில்லை. அவனுடைய இறையச்சத்தை நோக்கமாக கொண்டே தவிர. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லஅல்லக்கும் தத்தகூன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் இந்த தக்வாவை எதிலிருந்து எதிர்பார்க்கிறான்? பசியிலிருந்தும் தாகத்திலிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இந்த தக்வாவை, இந்த இறையச்சத்தை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, அத்தக்வா இதுதான் இந்த மார்க்கத்துடைய மொத்த நிபந்தனைகளுக்கும் ஷர்த். இந்த இறையச்சம் இருந்தால்தான் இந்த மார்க்கத்துடைய எல்லா செயல்களையும் சீரமைக்க முடியும், ஒழுங்குபடுத்த முடியும். இறையச்சம் இல்லாத எந்த ஒரு செயல்களும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதில்லை. சுப்ஹானல்லாஹ். அத்தக்வா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்டார்கள், யா அபீ ஹுரைரா, யா அபா ஹுரைரா, மத்தக்வா, இறையச்சம் என்றால் என்ன? விளக்கம் சொன்னார்கள். ஷிர்க்கை பயப்பட வேண்டும். இறையச்சம் என்றால் என்ன? ஷிர்க்கை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஆயுத்தமாக வேண்டும். இதுதான் இறையச்சம். மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். மொத்த விளக்கத்தையும் அடக்கி பார்த்தால் தெரியும், இறையச்சம் என்றால் அல்லாஹ் கூறியதை நடந்து, அல்லாஹ் கூறியதை ஏற்று நடந்து, அல்லாஹ் தடுத்ததை விலக்கி இருந்தால் அவர்கள் முத்தகீன்கள். அவர்கள் முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள். யார் அல்லாஹ் ஏவியதை செய்யாமல் அல்லாஹ் தடுத்ததை செய்கிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வை பயப்படாதவர்கள், அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, இந்த தக்வாவுடைய விளக்கத்தை சஹாபாக்களுடைய இந்த உரையாடலில் இருந்து புரிந்து கொள்ளலாம். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, உபய் இப்னு கஅபை சந்திக்கிறார்கள். யா உபய், எனக்கு இறையச்சம் என்றால் என்னவென்று சொல் என்று கேட்கிறார்கள். யார் கேட்கிறார்கள்? உமர். யார் அவர்கள்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாருடைய இறையச்சத்தை பார்த்து ஷைத்தான் மிரண்டு ஓடுவானோ அந்த இறையச்சம் உள்ளவர் கேட்கிறார் உபய் இப்னு கஅபை பார்த்து. அதுவும் எப்போது? பின்னால் காலத்திலே. யா உபய், மத்தக்வா, தக்வா என்றால் என்ன? உபய் அவர்கள் சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன், அமா சலக்த தரீகன் தா ஷௌக். நீ முள்ளுள்ள பாதையில் நடந்திருக்கிறாயா? ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறாயா? நடந்திருக்கிறேன். அந்த இடத்தில் நடக்கும் போது நீ எப்படி நடப்பாய்? உமர் அவர்கள் சொன்னார்கள், என் ஆடைகளை இருக்க பிடித்துக் கொண்டு தூக்கி கொண்டு என் பாதத்தை எந்த இடத்தில் முள் இல்லையோ அந்த இடத்தில் வைத்து வைத்து செல்லுவேன் என்று சொன்னார்கள். யா அமீருல் முஃமினீன், அதுதான் இறையச்சம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா? அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள். நான் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா? இறையச்சம் உள்ளவர்கள். நான் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹ் தடுத்த விஷயம் இருக்கிறதா? அதை விட்டு விலகி கொண்டால் அவர்கள் இறையச்சம் கொண்டவர்கள். தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும்
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிபந்தனையாக கொண்டவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உபதேசம் செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அந்த உரிய முறைப்படி நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான் நீ என்னை பயந்து கொள் என்று. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணம் அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் இந்த படைப்பை படைத்திருக்கிறான். காயத்துல் ஹல்க். அல்லாஹ் இந்த உலகத்திலே அவன் படைத்த படைப்புகள், வானம், சூரியன், சந்திரன், மனிதன், ஜின், மலக், எல்லா படைப்புகளுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? وما خلقت الجن والانس الا ليعبدون وما خلقت الجن والانس الا ليعبدون. நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லை. காயத்துல் இபாதா, காயத்துல் ஹல்க், படைப்புகளின் நோக்கம் அல் இபாதா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். காயத்துல் இபாதா, இபாதத்துடைய நோக்கம் அத்தக்வா. அல்லாஹ் சொல்லுகிறான் யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ خلقக்கும் வல்லதீன மின் قبلக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈமான் கொண்டவர்களே, உங்களை மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அவன்தான் உங்களை படைத்தான், உங்களுக்கு முன்னுள்ளவர்களை படைத்தான். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அவனை அஞ்சி நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. காயத்துல் ஹல்க் அல் இபாதா, காயத்துல் இபாதா அத்தக்வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. அல்லாஹ் அவன் கடமையாக்கிய அத்துணை கடமைகளிலிருந்தும் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை மட்டும்தான், அல்லாஹ்வுடைய பயத்தை மட்டும்தான், அல்லாஹ்வுடைய நேசத்தை மட்டும்தான். இறையச்சம் என்பது ஏதோ அல்லாஹ்வை பயப்படுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வதும் இறையச்சத்திலே அடங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே பிரார்த்தனை செய்வதை நீங்கள் படித்திருக்கலாம். ரகபத்தன் வ ரஹபத்தன் இலைக. யா அல்லாஹ், உன்னை நான் அஞ்சுகிறேன், அதே நேரத்திலே உன் மீது நான் ஆசை, பிரியம் வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுதான் இறையச்சம். அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பு இறையச்சத்திற்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஸலா இறையச்சம், ஹஜ் இறையச்சம். அல்லாஹ் கடமையாக்கிய அத்துணை கடமைகள் இருந்தும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை மட்டும்தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அறிவுரை செய்கிறான், அத்தக்வா. அல்லாஹ் அறிவுரை செய்கிறான் யாருக்கு? முதலாம் உள்ளவர்களுக்கு, கடைசியாக வரப்போகிறவர்களுக்கு, எல்லா சமுதாயத்தில் உள்ள நபிமார்களுக்கு, மக்களுக்கு, ஜின்களுக்கு, எல்லாருக்கும் அல்லாஹ் அறிவுரை செய்கிறான். وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கலிமா அல்லாஹ் பேசுகிறான், ரப்பு பேசுகிறான், படைத்தவன் பேசுகிறான், சூரியனின் இறைவன் பேசுகிறான், சந்திரனின் இறைவன் பேசுகிறான். உங்களுக்கும் உங்கள் முன்னுள்ள சமுதாயத்திற்கும், கிதாப் அவர் அஹ்லு கிதாபுகள், வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வசியத்து செய்கிறான். وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ. அல்லாஹ் அறிவுரை செய்திருந்தான். என்ன அறிவுரை? அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இர்பாத் இப்னு சாரியா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் ஃபஜ்ர் ثم وعدنا موعظة بليغة ذرفت منها العيون وجلت منها القلوب فقال قائل يا رسول الله فأوصنا أوصيكم بتقوى الله لا إله إلا الله. ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகா ذرفت منها العيون وجلت منها القلوب. பேசுவது யார்? பேசுவது யார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சத்தோடு பேசுகிறார். ذرفت منها العيون وجلت منها القلوب.
சஹாபாக்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, உள்ளங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறது. வஜிலத் மின்ஹுல் குலூப், வஜில் ஆடுகிறது, நடுங்குகிறது. கேட்டார்கள், கன்னஹா மௌஇதத்துன் முஅத்திஅ, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு விடை பெறுபவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இருக்கிறதே. ஃபௌசினா, எங்களுக்கு அறிவுரை செய்யுங்கள். தக்குல்லாஹ் உஸீக்கும் பித்தக்வல்லாஹ், நான் அறிவுரை செய்கிறேன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யார் வந்து கேட்டாலும் சரி, எதை அறிவுரை செய்யுங்கள் என்று கேட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை செய்யக்கூடிய முதல் அறிவுரை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உஸீக பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா உமரை அழைக்கிறார்கள். மௌத்தாகும் பொழுது படுக்கையிலே, மரண படுக்கையிலே இருக்கும் பொழுது, யா உமர் இத்தகுல்லாஹ், உமரை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள். உமர் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். யா இப்னு உமர் இத்தகுல்லாஹ், மகனை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள். சலஃபுகள், மார்க்க அறிஞர்கள், இந்த உலகத்திலே பிறந்த அத்துணை மார்க்க அறிஞர்களும் அத்துணை சலஃபுகளும் அறிவுரை செய்கிறார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? இது அல்லாஹ்வுடைய அறிவுரை. வஸியத்தும் மினல்லாஹ். யாருடைய அறிவுரை? அல்லாஹ்வுடைய அறிவுரை. லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, அத்தக்வா, இதனுடைய சிறப்பு என்ன? இந்த தக்வாவை அடைவதால் இந்த உலகத்திலே எதை அடைய முடியும்? இந்த இறையச்சத்தை பெறுவதால், அல்லாஹ்வை அஞ்சுவதால் இந்த உலகத்திலே என்ன கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ், இதை விட ஒரு சிறப்பு கிடையாது, இதை விட ஒரு துணை கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், பலா மன் அவ்ஃபா பிஅஹ்திஹி வத்தகா فإن الله يحب المتقين واعلموا أن الله مع المتقين إن الله يحب المتقين وأن الله مع المتقين لا إله إلا الله. தக்வா உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், யுஹிப்புல் முத்தகீன். முத்தகீன்களே, அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், படைத்தவன் உங்களை நேசிக்கிறான், ரப்பு உங்களை நேசிக்கிறான். நேசிப்பதோடு மட்டுமல்ல, உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். வஅலமு, அறிந்துகொள், வஅன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் கொண்டவர்களோடு இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஜஅல்னி வ இஹ்வானி மினல் முத்தகீன், அல்லாஹும்ம ஜஅல்னி வ இஹ்வானி மினல் முத்தகீன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் இத்தகா வ அஸ்லஹ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் நேசித்தவர்களுக்கு கவலை இருக்குமா? அல்லாஹ் துணை இருப்பவர்களுக்கு பயம் இருக்குமா? 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 லா இலாஹ இல்லல்லாஹ். இல்ல, இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னை அஞ்சினால் ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன், உனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, ஓடி வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அத்தக்வா ஃபுர்கான், இறையச்சம் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து அறியக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, ஷரீஅத்திலே இறையச்சம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறியக்கூடிய சக்தியை கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானா, யஜ்அல் லகும் ஃபுர்கானா வ யுகஃபிரு அன்கும் சய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிரு லகும் வல்லாஹு துல் ஃபதுலில் அலீம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால், இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கான், உங்களுக்கு அல்லாஹ் ஃபுர்கானை வழங்குகிறான், அந்த அறிவை கொடுக்கிறான். ஹக்கையும் பாத்திலையும் இரண்டாக பிரித்து அறிந்து ஹக்கிலே நீங்கள் நிலையாக இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். அத்தக்வா என்ன இருக்க வேண்டும்? அதற்கு அல்லாஹ்வுடைய அச்சம். அத்தக்வா இறையச்சம். உணவிற்கு அல்லாஹ் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. அல்லாஹ் இறையச்சம் கொண்டிருந்தால் அவர்களுக்கு எப்படியும் அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுப்பான். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கவலை வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு வாசலை திறந்து வைத்திருப்பான். يَجْعَل لَّكُم مَّخْرَجًا وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَيَرْزُقُهُ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அவர்கள் எண்ணாத வழிகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பான். ஷர்த் என்ன? அத்தக்வா.
சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அத்தக்வா, இறையச்சம் உங்களுடைய உலக பிரச்சனைகளிலும் சரி, மறுமையின் சிக்கல்களிலும் சரி, உங்களுடைய வழியை லேசாக்கும், எளிதாக்கும். அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சினார்களோ அவர்களுடைய வழிகளை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான், எளிதாக்கி வைப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அத்தக்வா, இறையச்சம் அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு காரணம். அல்லாஹ் சொல்லுகிறான், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த கூட்டம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி இருந்தால் لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ, வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான். என்ன ஷர்த்? அத்தக்வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இறையச்சம் ஷைத்தானிடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன். ஷைத்தான் அல்லாஹ்வை அஞ்சியவர்களை தீண்டினால், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு, முழித்துக் கொள்வார்கள், அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். ஃபஇதாஹும் முப்சிரூன், அவர்கள் அதை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதற்கு முதல் காரணம் தக்வாதான். இறையச்சம் இருந்தால்தான் ஷைத்தானுடைய செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இறையச்சம் இல்லாதவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள், ஷைத்தானுடைய தோழர்கள், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்ட அப்து ஷைத்தான். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை காரணங்களுக்கும் காரணம் இதுதான், அல்லாஹ்வுடைய அச்சம். இது இருந்தால் அல்லாஹ் உலகத்தின் வழிகளையும் சரி, மறுமையின் வழிகளையும் சரி அல்லாஹ் லேசாக்குவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய இறையச்சம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி இருந்து பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பான். நிபந்தனை என்ன? அத்தக்வா, இறையச்சம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய இந்த மனித இனத்திலே கண்ணியம் இருக்கிறதா? கண்ணியம் எதை கொண்டு? படிப்பை கொண்டா, செல்வத்தை கொண்டா, ஆட்சியை கொண்டா, நிறத்தை கொண்டா, மொழியை கொண்டா? அப்படியா? ஏதோ இருக்கிறதோ? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியவர்கள் யாரிடத்திலே? மனிதர்களிடத்திலே கண்ணியத்துக்குரியவர்கள் அல்ல, அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியவர்கள். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள். அல்லாஹ் ஆட்சியை கண்ணியமாக கருதுவதில்லை, அல்லாஹ் கல்வியை கண்ணியமாக கருதுவதில்லை, அல்லாஹ் இந்த உலகத்திலே எதையும் கண்ணியமாக கருதுவதில்லை, அல்லாஹ்வின் அச்சம் குடிகொண்ட உள்ளங்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் சொன்னார்கள், கருப்பனை காட்டிலும் வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, அரபி மொழி பேசுபவனுக்கும் அரபி இல்லாதவனுக்கும் எந்த சிறப்பும் இல்லை, இல்ல தக்வா, இறையச்சத்தை தவிர. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அத்தக்வா, இறையச்சம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தவர்களாக நாம் மாறுவதற்கு வழி ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவுலன் நாஸ் பில் முத்தகூன் மன் கானு ஹைது கானு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். இறையச்சம் கொண்டவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்போது வசித்தாலும் சரி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இறையச்சம் அத்தக்வா, இந்த உலகத்துடைய அத்துணை செயல்களும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணம், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் சொல்லுகிறான், அத்தக்வா கல்விக்கு காரணம். அல்லாஹ் கல்வியை இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கிறான். எந்த கல்வியை? அல்லாஹ்வின் ஹக்குடைய கல்வியை. அல்லாஹ்வுடைய ஹக்குடைய கல்வியை இறையச்சம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதில்லை. வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ்.
அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சினால் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த இல்மு யார் கொடுப்பது? மார்க்க கல்வி யார் கொடுப்பது? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. இறைவனே, நீ கற்றுக் கொடுக்காமல் இந்த கல்வி இல்லை. வயுஅல்லிமுகுமுல்லாஹ் வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுகுமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் கொண்டவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய சிறப்பு. அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய நிஅமா, பரக்கா. ஆகிரா வல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆகிரா மறுமை, வலத்தாருல் ஆகிரா. அங்கு என்ன சிறப்பு தெரியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்ததற்கு பிறகு எங்கு செல்லுகிறான்? எங்கு செல்லுகிறான்? மறுமையுடைய உலகத்திலே காலை வைக்கிறான். எவ்வளவு பெரியது மறுமையுடைய உலகம்! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையை குறித்து, நீங்கள் கடலிலே ஒரு விரலை முக்கி எடுத்தால் என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? ஒரு சொட்டு. இதுதான் துன்யா. மற்ற அனைத்தும் ஆகிரா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை விட விளக்கம் வேண்டுமா? மறுமைக்கும் உலகத்திற்கும். அல் ஆகிரத்து குல்லுஹா லில் முத்தகின். அல் ஆகிரத்து குல்லுஹா லில் முத்தகின். மறுமை அனைத்தும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அவர்கள் இறையச்சம் கொண்டவர்கள் கபர்களில் இருந்து எழுப்பப்படும் பொழுதே யாருடைய சுப செய்தி? மலக்குகள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விடத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள், ரஹ்மானிடத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலர் ரஹ்மானி வஃதா. அல்லாஹ்விடத்திலே, ரஹ்மானிடத்திலே அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். அல்லாஹ் 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 அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஃபுஜ்ஜார், பாவிகள் எங்கே ஒன்று திரட்டப்படுவார்கள்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வனசூகுல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விருதா. யா அல்லாஹ், இந்த கூட்டத்தில் எங்களை பாதுகாப்பாயாக. பாவிகள் அனைவரும் நரகத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள். எப்படி? எதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்தா பி ஜஹன்னம யௌமைதில் லஹா 70000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜ்ரூனஹா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். 70000 மலக்குகள் 70000 கடிவாளங்களை இழுத்து கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70000 மலக்குகள் நரகத்தை இழுத்து வருவார்கள். நரகம் கக்கிக் கொண்டிருக்கும் வெப்பத்தை, வேதனையை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கும், குமிறிக் கொண்டிருக்கும். அதற்கு முன்னால் யார் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள்? அல்லாஹ்வை அஞ்சாத பாவிகள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்கே பார்த்தால் நிம்மதியோடு, கவலை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், பயம் இல்லாமல் முத்தகீன்கள் இருப்பார்கள். என்ன ஆதாரம்? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். இன்னொரு முறை கேளுங்கள், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அமைதியான, நிம்மதி அளிக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் அந்த வறுமைகளை நின்று கொண்டிருப்பார்கள். கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, சஞ்சலம் இல்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான், சொர்க்கம் அல்ல. எது? அல்லாஹ்வை பார்த்தல். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்கே பார்த்தால் வதஸ்வத்துல் வுஜூஹ், அவர்கள் முகங்கள் கருமையாக இருக்கும். பாவத்திலே முகங்கள் எல்லாம் கருத்து இருக்கும். யா அல்லாஹ், அந்த முகங்களாக எங்களுடைய முகங்களை ஆக்கி விடாது. யார் அவர்கள்? அல் காஃபிரூன், அல் கத்தாபூன், அல் முகத்திபூன், அல் முத்தகப்பிரூன், அல் அஃபாகூன். பாவிகள், பெருமை அடித்தவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், பொய்யர்கள்.
அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், யௌமல் கியாமத்தி தரல்லதீன கதபு அலல்லாஹி உஜூஹும் முஸ்வத்தா, கருத்து கருமையாக இருக்கும் பாவிகளுடைய முகங்கள் அந்த நாளையிலே, உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா லாஹிகத்துன் முஸ்தப்ஷிரா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், அந்த முகங்களாக என்னுடைய முகங்களையும் இவர்களுடைய முகங்களையும் முஸ்லிம்களுடைய முகங்களையும் ஆக்கி அருள்புரிவாயாக. மறுமை நாளிலே முகங்கள் வெளுத்து சிரித்துக் கொண்டு பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே இங்கே பார்த்தால் பாவிகள் கருத்து கருமையாகி கட்டி அவர்கள் எல்லாம் திணறிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அலைஸ ஃபீ ஜஹன்னம் அலைஸ ஃபீ ஜஹன்னம் மஸ்வல் லில் முதகப்பிரீன், பெருமை அடித்தவர்களுக்கு வீடு அது சிறந்ததில்லையா? அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் முதகப்பிரீன், அவர்களுக்கு அதுதானே சிறந்த இருப்பிடம். எது? ஜஹன்னம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வயுனஜ்ஜில்லாஹு அல்லதீன தகௌ, அதிலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா? அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு அச்சம், அந்த அச்சத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான் சிலரை. அவர்கள் யார்? அத்தக்வா அல் முத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள். வயுனஜ்ஜில்லாஹு அல்லதீன தகௌ பிமஃபாஸத்திஹிம் லா யமஸ்ஸுஹுமுஸ் ஸூ, எந்த பிரச்சனையும் இல்லை. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அந்த நாளிலே, அந்த பிரச்சனைகளே, அந்த சிக்கலிலே என்ன நிபந்தனை? இறையச்சம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது மட்டுமா? அது மட்டுமா? அது மட்டுமா? இறையச்சம் கொண்டவர்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், அல்லாஹ்விற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய விசாரணை முடிந்த சொர்க்கத்திலே செல்வதற்கு ஆயுத்தமாகுவார்கள். யார் நிற்பார்கள் வாசலிலே? யார் பட்டாடைகளை விரித்துக் கொண்டிருப்பார்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا, கொண்டு செல்லப்படுவார்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்கள். சொர்க்கவாதிகளை அல்லாஹ் குறித்து சொல்லும் எல்லா வசனங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வை அஞ்சாத பாவிகள், அல்லாஹ்வை அஞ்சாத குப்பைகள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய முடியாது. وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ, சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும். திபுத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன், சுவைத்துக் கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள், நிரந்தரமான வாழ்க்கைக்கு நீங்கள் நுழையுங்கள். யா அல்லாஹ், அந்த சுபச்செய்தியை எங்களுடைய மலக்குகளுடைய வாயால் நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயாக. சொல்லுவார்கள், வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதகனா வஅதா வ உரஸனல் அர்த நதபஉ மினல் ஜன்னதி ஹைது நஷா ஃபநிஅம அஜ்ருல் ஆமிலீன். உண்மை, அல்லாஹ் இறையச்சம் கொடுப்பவர்கள் இதுக்கு கொடுப்பது உண்மை. சொல்லுவார்கள், ரப்பே உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினாய். என்ன வாக்குறுதி கொடுத்தான்? அல்லாஹ் சொன்னான், முத்தகின்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்தை கொடுப்பான். நிறைவேற்றினாய் ரப்பே என்று அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் அந்த மறுமையிலே சொர்க்கத்திலே சென்றதற்கு பிறகு சொல்லுவார்கள். யா அல்லாஹ், அந்த நாவாக எங்களுடைய நாவை ஆக்கிக் கொடு. ஆனால் காஃபிர்கள், வஸீகல் லதீன கஃபரு இலல் ஜஹன்னம ஸுமரா, நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுவார்கள், இழுத்துச் செல்லப்படுவார்கள், அடித்து துரத்தப்படுவார்கள். கேட்கப்படும், கேவலம் அடைந்தவர்களே, நாசம் அடைந்தவர்களே, தூதர்கள் வரவில்லையா? எங்களுடைய வசனங்களை ஓதி காமிக்கவில்லையா? உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா? قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها, நுழைந்துகொள் فبئس مثوى المتكبرين, கெட்ட இருப்பிடம் பெருமை அடித்தவர்களுக்கு, அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு நரகம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் என்பதற்கிறவர்களே, முத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், இவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையும் பொழுது இந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நுழைந்ததற்கு பிறகு என்ன? ஹதாயிக வஅனாபா வகவாயிப அத்ராபா வகஸன் திஹாகா லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிذாபா
جزاء من ربك عطاء حسابا سبحان الله رب العالمين إن للمتقين في جنات ونهر في مقعد صدق عند مليك مقتدر யாரிடத்தில் இருக்கிறது யாரிடத்திலே இந்த மலீக் முக்ததிர் சக்திகள் அனைத்தையும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது அந்த சொர்க்கத்தின் இருப்பிடம் அவன் கொடுப்பான் அந்த இருப்பிடத்தை யாருக்கு அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு லா இலாஹ அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் பாவம் செய்வார்களா செய்வார்களா அசிங்கத்திலே செய்வார்களா 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 செய்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் படித்து பாருங்கள் வஸரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்ض உஇத்தத் லில் முத்தகீன் அல்லாஹ் சொல்கிறான் விரைந்து வாருங்கள் வஸரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்ض யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லவில்லை உஇத்தத்தில் முத்தகீன் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் யார் அவர்கள் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸராஇ வல் ضرா அல்லாஹ் அக்பர் வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன் அல்லாஹ் தக்வாவுடையவர்களுடைய தன்மை எண்ணி சொல்கிறான் வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷா أو ظلموا أنفسهم யாரை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ்வை அஞ்சியவர்களை பற்றி பேசுகிறான் என்ன சொல்லுகிறான் அவர்கள் மானக்கேடான விஷயம் செய்தால் அவர்கள் மானக்கேடான விஷயம் செய்தால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால் தக்கருல்லாஹ் அல்லாஹ்வை நினைத்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய நினைவு வந்துவிடும் எதற்கு பிறகு அந்த பாவத்தை செய்ததற்கு பிறகு அந்த அசிங்கத்தை அந்த மானக்கேடான விஷயத்தை செய்ததற்கு பிறகு முத்தகீன்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் பாவம் செய்ததற்கு பிறகு யாருக்கு அந்த பாவத்தை குறித்து பயமில்லையோ இவர்கள் பாவிகள் முட்டாள்கள் மடையர்கள் இவர்கள் முத்தகீன்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த பாவத்தை குறித்து மன்னிப்பு கேட்பார்கள் ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம் எதுவரை கேட்க அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் ஹத்தல் கர்கரா தொண்டை குழியை இந்த உயிர் அடைக்கும் வரை தொண்டை குழியை இந்த உயிர் அடைக்கும் முன் ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் ஒரு அல்லாஹ்வை பயந்தவன் ஒரு வார்த்தை ரப்பே என்னை மன்னித்து விடு என்று உள்ளத்திலிருந்து கேட்கட்டும் அவன் செய்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும் அந்த குழியை அடைத்ததற்கு பிறகு அவன் எத்துணை முறை அழைத்தாலும் அல்லாஹ்விடத்திலே அந்த வாய்ப்பு இல்லை யா அல்லாஹ் மரணத்திற்கு முன்னதாக எங்களை மன்னித்தவர்களாக உன்னுடைய அருளை பெற்றவர்களாக உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக முஸ்லிம்களாக என்னை மரணிக்கவை சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் தக்கருல்லாஹ் ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம் வ மை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ் உன்னுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிப்பார்கள் யார் மன்னிக்க முடியும் لا إله إلا الله الله سبحانه وتعالى சொல்கிறான் أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين لا إله إلا الله சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பை சொல்கிறான் மேலும் அல்லாஹ் ஆதாரம் சொல்கிறான் والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறொருவரை அழைக்க மாட்டார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹா யார் இதை செய்ததற்கு பிறகு ஈமான் கொண்டு திருந்தி வந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களோ வ ஆமன வ அமில சாலிஹன் அதற்கு பிறகு நல்ல செயலை செய்கிறார்களோ ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மையாக்கி கொடுத்து விடுகிறான் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ மன் தாப வ அமில சாலிஹன் ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மரணத்திற்கு முன்னதாக அந்த வாய்ப்பை கொடுப்பானாக அன்பிற்கினியவர்களே இந்த நோன்பு இந்த ரமதான் இந்த நோன்பு இதை கொடுக்கிறது
நோன்பு எதை கொடுக்கிறது? இத்துணை சிறப்புகளையும் இந்த 30 நாட்களில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். இந்த நோன்பை பயன்படுத்தியவன், ஒரு நாளை அல்லாஹ்வை இறையச்சத்திலே பயன்படுத்தியவன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் قال لا اله الا الله ختم له بها دخل الجنه. يا الله يا الله، من قال لا اله الا الله ختم له بها دخل الجنه. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் எழுதப்படுகிறார்கள் இங்கே சொர்க்கத்திலே. ومن صام يوما ابتغاء وجه الله فختم له بها دخل الجنه. அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதும், அல்லாஹ் அவருடைய பெயரை சொர்க்கத்திலே எழுதுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னொரு முறை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதும், அல்லாஹ் அவருடைய பெயரை சொர்க்கத்திலே எழுதுகிறான். 30 நாட்கள் வைத்தால் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, இந்த நோன்புடைய மக்சத், இந்த நோன்புடைய நோக்கம் எல்லாவற்றையும் விட்டு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை இந்த ரமதான் கொடுக்கிறது. நமக்கு இந்த நோன்பு கொடுக்கிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்ட போது நாம் புரிந்து கொள்ளலாம் அது என்ன நோக்கம் என்று. முதல் கேள்வி என்ன கேட்டார்கள்? அல் இஸ்லாம் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி என்ன கேள்வி? என்ன கேள்வி? ஈமான் என்றால் என்ன? மூன்றாவது கேள்வி சத்தம் போட்டு சொல்லும், அல் இஹ்சான். அல் இஹ்சான், நோன்பு இந்த இஹ்சானை அடைவதற்கு வழி ஏற்படுத்துகிறது. ما معنى الإسلام؟ كان النبي صلى الله عليه وسلم بارزا يوما للناس فأتاه جبريل فقال ما الإيمان؟ قال الإيمان أن تؤمن بالله وملائكته وكتبه ولقائه ورسله وتؤمن بالبعث. قال ما الإسلام؟ قال الإسلام أن تعبد الله ولا تشركوا به شيئا وتقيم الصلاة وتؤدي الزكاة والمفروضة والزكاة المفروضة وتصوم رمضان. قال ما الإحسان؟ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டார்கள், இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வை ஒருவன் என்று சாட்சி சொல்லுதல், முஹம்மதை தூதராக சாட்சி சொல்லுதல், தொழுதல், நோன்பு வைத்தல், ஜகாத் கொடுத்தல், ஹஜ் செய்தல். ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுதல், மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுதல், வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல், தூதரை நம்பிக்கை கொள்ளுதல், மறுமையை நம்பிக்கை கொள்ளுதல், நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது என்ற விதியை நம்பிக்கை கொள்ளுதல். மல் இஹ்சான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இந்த தன்மையை தான் இந்த ரமதான் கொடுக்கிறது. இந்த இறையச்சத்தை தான் ரமதான் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து ஏதாவது மறைய முடியுமா? ஒரு கடுகு கூட அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து மறைய முடியாது. ஒரு இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல் இந்த பூமியில விழ முடியாது. அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்பதன் மூலியமாகவும் பார்ப்பதன் மூலியமாகவும் அல்லாஹ் எங்கு இருக்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 3 பேர் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான், 4 பேர் இருந்தால் 5ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அல்லாஹ் உங்களுடன் தான் இருக்கிறான். உங்கள் பிடரி நரம்பை விட அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான். மாதன்னுக பிஸ்னைனி யா அபூபக்கர் அல்லாஹு சாலிதுஹுமா, நாம் 2 பேர் இல்லை அபூபக்கரே, 3ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்பதன் மூலியமாகவும் பார்ப்பதன் மூலியமாகவும் அரிசின் மேல் இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய இல்மின் மூலமாக மக்களுடைய அறிவை சூழ்ந்திருக்கிறான். அவனுடைய அறிவில் எந்த கடுகும் மறையாது. அந்த அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அந்த அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நினைவை இந்த ரமதான் கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே அதை காண்பிப்பான். எதை காண்பிப்பான்?
அவனுடைய உருவத்தை, அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கக்கூடிய காட்சியை இந்த மறுமையில எங்களுக்கு காண்பிப்பாயாக. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிபந்தனையை இந்த ரமதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி நமக்கு முன்னால் உணவு இருக்கும், நமக்கு முன்னால் உணவு இருக்கும், நமக்கு முன்னால் உணவு இருக்கும், நமக்கு ஹலாலான மனைவி இருப்பாள், ஆனால் கை சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் யாராவது தடுத்தார்களா? தடை செய்யப்பட்டிருக்கிறதா? காது பாதுகாவலுக்கு இருக்கிறார்களா? என்ன பயத்தை கொடுக்கிறது? அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அல்லாஹ் காலையிலே சஹரை நோட்டதற்கு பிறகு இஃப்தார் வரை சாப்பிடுவதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். என் ரப்பு சொல்லி இருக்கிறான் என்ற காரணத்திற்காக இதை செய்கிறேன். அதுதான் யாரும் பார்க்கவில்லை, அல்லாஹ் இவன் பார்க்கவில்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இவன் அறியவில்லை, ஆனால் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைவை இந்த ரமதான் இயற்கையாகவே அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ். தனக்கு ஹலாலான மனைவி இருந்தாலும், தனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி கொடுத்த மனைவி இருந்தாலும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இந்த ரமதானுடைய காலை பொழுதுகளிலே அல்லாஹ் இதை தடை விதித்திருக்கிறான். என் ரப்பே, உன்னுடைய கட்டளை என்ற காரணத்திற்காக என் மனைவி ஹலாலாக இருந்தாலும் தொடரவில்லை. இதை கற்றுக்கொண்டவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை செயல்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அல் இஹ்சான். ரமதான் கற்றுக் கொடுக்கக்கூடிய, ரமதான் கற்றுக் கொடுக்கக்கூடிய இறையச்சத்திலேயே சிறந்த இறையச்சம் இந்த இஹ்சான் தான். அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த ஒரு நினைவு வந்தால் வாழ்க்கையில் எங்கே பாவம் இருக்க போகிறது, வாழ்க்கையில் எங்கே பொய் இருக்க போகிறது, வாழ்க்கையில் எங்கே மோசடி இருக்க போகிறது? எல்லா நேரமும் சதா நேரமும் நம்முடைய கண்காணிப்பிலே இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அத்தக்வா விளக்கம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவன் விரும்பாத இடத்திலே உங்களை அவன் பார்க்க கூடாது. அவர்கள் தான் முத்தகீன்கள். தக்வா, அவன் விரும்பாத இடத்திலே உங்களை அவன் பார்க்க கூடாது. பொய் பேசும் இடத்திலே உங்களை பார்க்க கூடாது, புறம் பேசும் இடத்திலே உங்களை பார்க்க கூடாது, கோல் சொல்லும் இடத்திலே உங்களை பார்க்க கூடாது, திருடக்கூடிய இடத்திலே உங்களை அல்லாஹ் பார்க்க கூடாது, விபச்சாரம் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய அத்துணை செயல் நடக்கக்கூடிய இடத்திலும் அல்லாஹ் உங்களை பார்க்க கூடாது. இருக்காதவர்கள் தான் முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள். ஏன் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்கள்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நினைவு அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நினைவு அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை இந்த ரமதான் கற்றுக் கொடுக்கிறது. இந்த ரமதான் கற்றுக் கொடுத்த இந்த இறையச்சத்தை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை மற்ற மாதங்களில் வாழ ஆரம்பிப்பவர்கள், ரமதானுடைய நோக்கத்தை நிறைவேற்றியவர்கள் யார்? ரமதானோடு இந்த இறையச்சத்தை மூட்டை கட்டுகிறார்களோ இவர்கள் ரமதானை பாலாக்கியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தை பாலாக்கியவர்கள், மறுமையும் வீணடித்தவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இதை பெற்றால், இந்த ரமதானை நாம் சரியாக பயன்படுத்தினால், இந்த ரமதானை இறையச்சத்தை கற்றுக்கொள்ளும் ஒரு கல்லூரியாக, இறையச்சத்தை கற்றுக்கொள்ளும் ஒரு பல்கலைக்கழகமாக நாம் இந்த ரமதானை பயன்படுத்தினால் இரண்டு சந்தோஷம் இருக்கிறது, இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم كل عمل ابن آدم يضاعف الحسنة بأشر أمثالها إلى 700 ضعف ما شاء الله يقول الله إلا الصوم فإنه لي وأنا أجزي به. அல்லாஹ் எல்லா இபாதத்திற்கும் ஒரு கூலியை நிர்ணயித்திருக்கிறான். ஆனால் ரமதானை மட்டும் அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், இவன் எனக்காக பசி இல்லாமல் இருந்தான், எனக்காக பசியை தாங்கிக் கொண்டான், எனக்காக அவனுடைய இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டான். சுப்ஹானல்லாஹ். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான். நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹா இந்த ஃபித்ரிஹி. முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? காலையிலிருந்து பசியாக இருந்து அவனுக்கு முன்னால் உணவு கொண்டு வந்து வைக்கப்படும் பொழுது அவன் உள்ளத்திலே வரக்கூடிய சந்தோஷம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பசியின் காரணமாக அந்த சந்தோஷம் அல்ல. எதன் காரணமாக? பசியின் காரணமாக அந்த சந்தோஷம் அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டேன் இதுவரை இந்த சந்தோஷம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த மகிழ்ச்சி,
இரண்டாவது என்ன தெரியுமா? வஃபர்ஹத்துன் 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 இந்த லிகாஇ ரப்பிஹி வஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி. அல்லாஹ்வை மறுமையில் அவன் சந்திக்கக்கூடிய சந்தோஷம். இதை கொடுக்கிறது இந்த ரமதான். ரப்பை பார்க்கக்கூடிய சந்தோஷம், ரப்புடன் பேசக்கூடிய சந்தோஷம், ரப்பை இந்த இரண்டு கண்களும் பார்க்கக்கூடிய சந்தோஷம். மூசாவுடைய கண்ணால் இந்த உலகத்திலே நபியை அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கண்களால் அந்த மேராஜ் பயணத்திலே அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் மறுமையிலே நோன்பாளிகளுடைய கண்களுக்கு அந்த ரப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், லா இலாஹ இல்லல்லாஹ். சிந்தித்து பாருங்கள். சொர்க்கத்துடைய அத்துணை சொர்க்கமும் ஒருவனுக்கு உரித்தாகிவிட்டது. சொர்க்கத்துல அல்லாஹ் படைத்த சொர்க்க பூமியே ஒருவனுக்கு உரித்தாகிவிட்டது. ஒருவனுக்கு உரித்தாகிவிட்டது. அவன் அடையக்கூடிய சந்தோஷத்தை விட அந்த ரப்பை ஒருமுறை பார்க்கக்கூடிய சந்தோஷம், அந்த ரப்பை இந்த இரண்டு கண்கள் பார்க்கக்கூடிய சந்தோஷம் ஈடாகாது. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ரமதான் அதற்கு வாய்ப்பு. அன்பிற்கினியவர்களே, ரமதானிலே இறையச்சத்தை பெறுபவர்களுக்கு, ரமதானின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு, ரமதானை அல்லாஹ்வுடைய இறையச்சத்திற்காக தக்வாவிற்காக பயன்படுத்துபவர்களுக்கு, ரமதான் கொடுத்த அந்த கல்வியை தன் வாழ்நாள் முழுவதிலும் பயன்படுத்தக்கூடிய அந்த முத்தகீன்களுக்கு அந்த ரப்பை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியை அல்லாஹ் கொடுப்பான். இதைவிட உலகத்திலே ஒரு பெரிய நியாமத் இல்லை. இதைவிட உலகத்திலே மிகப்பெரிய அருள் இல்லை. அந்த ரப்பை பார்க்கும்போது நமக்கு புரியும் அது, இன்ஷா அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, இதுதான் இந்த ரமதானுக்கும் இந்த இறையச்சத்திற்கும் உள்ள தொடர்பு. ரமதானை இறையச்சத்திலிருந்து பிரிக்க முடியாது, இறையச்சத்தை ரமதானிலிருந்து பிரிக்க முடியாது. இந்த ரமதான் என்பது இறையச்சத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நம்மை அடைய இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த சஹருடைய நேரத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக. அந்த பிறைகளை எங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. ரமதான் மாதம் முழுவதும் எங்களுடைய உயிரை நீ காத்து வைத்திருப்பாயாக. ரமதானிலே நீ விரும்பினால் எங்களுடைய உயிரை எடுத்துக் கொள்வாயாக. அந்த கண்ணியமான மாதத்திலே நாங்கள் மரணமடைய விரும்புகிறோம். ரப்பே, உன்னுடைய மாதத்தை நீ கடமையாக்கிய அந்த மாதத்தை எதற்காக கடமையாக்கினாயோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. ரமதானை வீணடித்தவர்களாக, ரமதானை பாழாக்கியவர்களாக, ரமதானிலும் மற்ற மாதங்களை கழிப்பது போன்று கழிக்கக்கூடிய அந்த பாவிகளை போன்று எங்களையும் யா அல்லாஹ் ஆக்கி விடாதே. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிர்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.